ஹே படி நாங்கள் ஸ்விக்கி தமிழுக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஆஃப்லைன் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கேம் அப்படிங்க வந்து இந்தியன் பைக் ரேசிங் 3D. இந்த கேமில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா வந்து நிறைய சீட் கோடு போட்டால் தான் கார் பைக்லாம் வந்து வர வைக்க முடியும். அந்த சீட் கோட்லாம் எப்படி எடுக்கிறது, என்ன சீட் கோட் போட்டால் என்ன கார் பைக்லாம் வருங்கிறதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாப் 5 ஆஃப்லைன் கேம்ஸ் இன் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போய் மறக்காமல் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதில் கூட போய் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க எப்படி சீட் கோட் போகிறோன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த கேமுக்குள்ள பண்ணி சைடில் மொபைல் மாதிரி இருக்கும். மொபைலை டச் பண்ணிங்கன்னா கால் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் பண்ணுற டச் பண்ணிங்கன்னா உள்ள டயலர் பேட் வந்துடும். ஓகே, அந்த டயலர் பேடில் உங்களுக்கு என்ன கார் பைக் வேணுங்கிறத அதோட சீட் கோட அதில் டைப் பண்ணி கால் பண்ணிங்கன்னா அந்த கார் பைக்லாம் வந்துடும். இப்போ அந்த சீட் கோடை எப்படி எடுக்குங்கிறது வீடியோ சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படிங்கன்னா, நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் கேம் வச்சுக்கோங்க, தயவு செய்து வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ சொல்கிற சீட் கோடு வந்து இப்போ வெர்ஷன் 8க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் வச்சிருக்கப்ப வந்து கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொல்கிற சீட் கோடு வந்து இப்போ அப்டேட்டாக இருக்க கேம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? இந்த சீட் கோடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து குரோமில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த குரோமில் போய் எடுக்கிற பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதில் கூட போய் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சீட் கோடுக்கும் ஒவ்வொரு கார் பைக்லாம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி குரோம் போக தேவையில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.